வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு பழனிசாமி. ரெஸ்டாரண்ட்டில் கார் பார்க்கிங் வசதி இல்லாததுனால சாப்பிட வரவங்கலாம் காரை நிப்பாட்டாமல் அங்கேருந்து போயிடுறத பார்க்குறாரு. பழனிசாமி பாக்கியாட்ட சொல்கிறாரு, ஸ்டார்டிங்லேயே இங்கே பார்க்கிங் இல்லாததை பற்றி நான் யோசித்தேன், ஆனால் நெகட்டிவாக எதுவும் சொல்ல வேணான்னு தான் சொல்லாமல் விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பக்கத்தில் ஏதாவது பார்க்கிங் ஏரியா இருக்குதான்னு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி எழில்கிட்ட உங்களுக்கு பாக்கியாக்காவையும் பழனிசாமி சாரையும் பார்க்குறப்ப எப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு எழில். உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு உங்களுக்கு தோணலையா தம்பி அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க செல்வி. உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தப்ப ஒரு நாள் கூட உங்கள் அம்மா சந்தோஷமாகவே இருந்ததே கிடையாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க செல்வி. நீங்கள் ஏன் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. எழில் சொல்கிறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரிலக்கா, நான் இந்த விஷயமா அம்மாட்ட பற்றி ஏற்கனவே பேசினேன்ல, அப்போ என் வாயிலேயே ஒன்று விட்டாங்க, மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா ஏதாவது சங்கடப்பட்டுட்டு கூட வேணான்னு சொல்லியிருக்கோம், நம்ம தான் தம்பி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி. நான் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு எழிலுமே சொல்லிடுறாரு. அடுத்ததாக கண்டிப்பாக எழில் பாக்கியாவுக்கு பழனிசாமியை கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா ஏதாவது முயற்சி பண்ண தான் போகிறாரு. அதுக்கு பாக்கியா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க சம்மதிச்சா கூட பாட்டி இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதுக்கிடையில் இப்போது பழனிசாமி அந்த பார்க்கிங்க்கு ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்ருக்கிறாரு. பாக்கியா ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே 2-3 கடை தள்ளி அவருக்கு ஒரு இடம் தெரியுது. பார்க்கிங்க்கு இந்த ஏரியா கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஓனர்ட்டெல்லாம் பேசிடுறாரு பழனிசாமி. இந்த விஷயத்தை பற்றி இப்போது பாக்கியாட்டையுமே வந்து சொல்கிறாரு. பணம் ரொம்ப அதிகமாக கேட்டாங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. பழனிசாமி பாக்கியாவை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. பிஸ்னஸ்லலாம் நம்ம இதை செலவாக பார்க்கக்கூடாது மேடம், இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. பழனிசாமி அங்கேருந்து போனதுக்கப்புறம் செல்விட்ட பாக்கியா கேட்டுட்ருக்குறாங்க. பழனிசாமி சார் வரும்போதெல்லாம் நீ ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குற, சிரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மனசில் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எந்த பிரச்சனையும் உருவாக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க பாக்கியா. இதுக்கிடையில் ஈஸ்வரி இப்போது ஜெனியோட பாப்பாவை மடியில் வச்சு கொஞ்சிட்ருக்குறாங்க. நிலா பாப்பாவுமே இப்போ அங்கே வராங்க. தாத்தா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க. நான் வெளியில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமமூர்த்தியுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கிடையில் இப்போது நிலா பாப்பா அந்த எழிலோட பாப்பாவை தொட்டு தொட்டு விளாண்டுட்ருக்குறாங்க. நிலா பாப்பாட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி குழந்தையெல்லாம் தொடக்கூடாது, நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா பாப்பா அப்செட்டாக அமைதியாக நிற்கிறத பார்க்குறாங்க ராதிகா. எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. வா நம்ம விளாடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பால் விளாண்டுட்ருக்குறாங்க ராதிகா. எழிலுமே இப்போ அவங்க வந்துடுறாரு. இவ போர் அடிக்குன்னு சொன்னால் அதான் விளாண்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எழில் வந்த உடனே நிலா பாப்பா பாட்டி என்ன திட்டுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைய தொட்டு தொட்டு விளாண்டுட்டு இருந்தாடா, இவளும் குழந்தை, இவளுக்கும் ஒன்றும் தெரியாது, அதனால தான் தொடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. நான் என்ன உன்னை திட்டவாடி செஞ்சேன், அப்பா வந்ததும் போட்டு கொடுக்குற அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் எழில் மனசில் அது சின்னதாக நெருடலாக தான் இருக்குது. அது குழந்தைல, நீ தொடக்கூடாது, பாட்டி உன்னை திட்டலாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா பாப்பாட்ட சமாளிச்சிட்றாரு. நிலா பாப்பா என்ன இருந்தாலும் அடுத்த வீட்டு பொண்ணு, ஆனால் எழிலோட குழந்தை தான் என்னோட சொந்த பேத்தின்ற மாதிரி ஈஸ்வரி ட்ரீட் பண்ண போகிறாங்க. அதை வச்சு கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கிடையில் கோபி நடத்திட்டுருக்கிற க்ளவுட் கிச்சனில் அவரோட பிஸ்னஸ் நல்ல விதமாக போயிட்டுருக்குது. இந்த அளவுக்கு பிக்கப் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நீதான் ராதிகா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கிறாரு கோபி. அங்கே இருக்கிற செஃப் இப்போ அவங்க வராரு. புதுசாக காலிஃப்ளவரில் ஒரு டிஷ் பண்ணியிருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே கிடையாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாரு கோபி. இப்படிலாம் பாராட்டாதீங்க அப்படின்னு கண்ணை காமிச்சிட்ருக்குறாங்க ராதிகா. ஆனால் அதை அவர் கவனிக்கவே இல்லை. ராதிகா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, மசாலா தூக்கலாக இருக்குது அப்படின்னு குறை சொல்லிட்டுருக்குறாங்க. கோபி மறுபடியும் செஃப்பை பாராட்டிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் பண்ண பன்னீர் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாயில் போட்டதும் கரைஞ்சிச்சு, அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டிஷ்ஷை சாப்பிட்டதே இல்லைன்னு ரொம்ப பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு உள்ள வேலை இருக்குள்ள நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க செஃப்பை ராதிகா. நீங்கள் இத்தனை வருஷம் என்ன தான் பிஸ்னஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி பாராட்டிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க ராதிகா. நீங்கள் ஓவராக பாராட்டினீங்கன்னா அவர் தான் பெரிய ஆள் நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கப்புறம் அவர் அடிக்கடி லீவ் போடுவார், அவர் சொல்கிற பேச்சை நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பிஸ்னஸில் ஸ்வீட்டாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஒருவேளை இவ சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குமோ, நம்மளும் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.